ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான். அவனுக்கு வாரிசுகள் கிடையாது, குழந்தை கிடையாது. அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்ற சந்தேகம் அவனுக்கு வருது. என்னடா பண்ணலாம், நமக்கு பின்னாடி நம்ம இந்த நாட்டை ஆள ஒரு இளவரசன் தேவைப்படுறானே அப்படிங்கும்போது ஒரு தேர்வை வைக்கிறான், ஒரு போட்டியை வைக்கிறான். கதையை போயிட்டு காப்பி அடிச்சு போட்டிருக்காங்க. உங்க சீமான் எங்க இருந்து அந்த கதையை அந்த கதையை எங்க இருந்து எடுத்திருப்பாரு? அவருக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லியோ இல்ல படிச்சியோ அப்படிதான் அந்த கதையை அங்க வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னாவோ அவரு தான் அந்த கதையை உருவாக்கி அவரு தான் அந்த கதைக்கு வந்து ஓனரு காப்பி ரைட்ஸ் கொடுத்த மாதிரி வந்து பேசினுக்கிற அசிங்கமா தெரியல. ஒரு கதையை கூட வந்து காப்பி அடிச்சு சொல்றாங்க அப்படின்றலாம். டேய், உங்களுக்கு வேற வேலை பண்ற இல்ல அப்படின்றது இதுலயே தெரியுதுடா. வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்களாண்டா, வைக்க தொடங்கலாம். ஒரு மாநாட்டுக்கு இவ்வளவு கொடுத்து நீங்க காட்ட முடியுமாடா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த கெட்ஸ் இருக்கா? முதல்ல செலவு பண்ணுவீங்களா? முதல்ல நீங்க அவனாலும் இப்படி கை கட்டிட்டு திருநிதின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வாரம் வாரம் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு மக்கள்கிட்ட. அதுவும் மக்கள்கிட்ட கிடையாது, உங்க கட்சிக்காரங்கிட்டே. இன்னமும் உங்க தம்பிங்க எல்லாம் வந்து நம்பி நிற்கிறாங்க, என்னடா அண்ணா வந்து ஏதாவது செஞ்சிருவாரு, 2026 வந்து சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா உங்களை நம்பிக்கிட்டு, அதுக்காக அந்த கூட்டத்துக்காக ஒரு வீடியோ நீங்க எப்ப பத்தில எடுத்து போட்டுட்டே இருக்கீங்க. என்ன பண்றது, அந்த கூட்டத்துக்கு பாவம் தெரியல, நம்மளாம் ஏமாந்து தான் இருக்கோம் இன்னும் அப்படின்றது தெரியாம வந்து பேசிட்டு இருக்கானுங்க.